சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கை முறை. ஜீவக்குரல் 586. I want to explain what is supernatural lifestyle. ஆத்மா என்பது மைண்ட், ஆவி என்பது ரட்சிக்கப்பட்ட ஆவி. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு நம்முடைய ஆவியில் ஜீவன் இல்லை. ரட்சிக்கப்பட்ட பின்புதான் ஆவியில் ஜீவன் உண்டாயிருக்கிறது. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இதில் ஆவியில். ஆனால் மனது சுகி அப்படி தான் இருக்குது, அது மாறல. இதில் ரெண்டுக்கும் எப்பொழுதும் போராட்டம். மனது உலக வாழ்க்கை வாழ விரும்புகிறது. இவ்வுலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிப்பதற்கு நம்முடைய மனது உதவுகிறது. மனது புதிதாவது ஆண்டவருடைய வார்த்தையினால். மனது புதிதாகும் பொழுது மனது ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. மனது ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டதென்றால் சரீரம் தானாகவே ஆவியின் கட்டுப்பாட்டிற்குள் வரும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜீவ பலியாய் சரீரத்தை ஒப்புக் கொடுக்க வேண்டும். மனதை புதிதாக்க வேண்டும். எப்படி மழுங்கி போன கத்தியை தீட்டுகிறோமோ அதை போல ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து நம்முடைய மனதை கூர்மையாக்க வேண்டும். அந்த மனது ஆவி சொன்னதுக்கெல்லாம் எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்ல வேண்டும். எப்பொழுதும் மனது என்ன செய்யும் என்றால் ஆவி சொன்னதுக்கு விரோதமாக போராடும். அவிசுவாசம் மனதில் உண்டாகும், விசுவாசம் ஆவியில் உண்டாகும். இந்த மனதை வசனத்தை வைத்து பயிற்சி கொடுத்தால் மனது ஆவிக்கு கீழ்ப்படியும். இது வேத புத்தகம், திருமறை. இந்த வேத புத்தகம் என்னவென்றால், இஃப் யூ ஆஸ்க் மீ டு டிஃபைன் த பைபிள், மை வே ஆஃப் டிஃபைனிங் இஸ் லைக் திஸ். பைபிள் இஸ் encapsulating the invisible God in a visible alphabet. கண்ணால் காணக்கூடாத தேவனை காணக்கூடிய எழுத்துக்களினால் விளங்க வைப்பது வேதம். It's a wonderful explanation, a wonderful definition. God is invisible, but the word of God makes the invisible God to have a glimpse of him, not fully. So the more a pastor reads the word, there are 2 kinds of reading. One is reading the Bible for information. வேதாமத்தில் உள்ள கதைகளை ஞாபகத்தோடு வைத்திருந்தது. கானாவூரில் எத்தனை கற்சாடிகள் இருந்தது என்று கேட்டால் 6 கற்சாடிகள் என்று சரியாய் சொல்ல தெரியும். இது இன்ஃபர்மேஷன். வேதாகமத்தை இன்ஃபர்மேஷனுக்காக படிப்பதற்கு பெயர் மென்டல் அசென்ட். மென்டல் அசென்ட் என்று சொன்னால் மூளையில் அந்த சத்தியம் ஏறிவிட்டது. அசென்ஷன், அசென்ட், ஏறுதல். அப்போ மூளையில் ஏறிவிட்டது சத்தியம். புதிய ஏற்பாட்டிலிருந்து அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள், அவர் நம் நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனைகளை சுமந்தார், இதெல்லாம் சூப்பராக பிரசங்கம் பண்ணியிருக்காரு. இதிலிருந்து எடுத்து பிரசங்கம் பண்ணியிருக்காரு மென்டல் அசன்ட்டிலிருந்து. ஆனால் ஸ்பிரிட்டில் இருந்ததுன்னா அவர் கவலைப்பட மாட்டார். ஸ்பிரிட்டில் இல்லை. ஒரு தியாலஜிக்கல் ப்ரொஃபஸருடைய மகட்ட போய், எப்படி உங்கள் அப்பா அப்படின்னார். எங்கள் அப்பாவுக்கு பைபிள்லாம் இங்கே தான் இருக்குது, அது ஒரு அடி இறங்கி வந்தால் நல்லாயிருக்கும், இருதயத்தில் வந்தால் நல்லாயிருக்கும். ஆகவே உலகத்திற்கு ஏற்ற காரியங்களை மனது தேடும். ஆவிக்குரியவைகளை வேதம் தேடும்படி நம்முடைய மனதை திசை திருப்பும்.
கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமிக்குள்ளவைகளை நாடுவது எது? மனது. மேலானதை நாடுவது எது? ஆவி. சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தா காசு வந்துடுமா? சூப்பர் நேச்சுரல் லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தா சுகம் கிடைச்சிருமா என்று சிலர் கேட்குறாங்க. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, there is always struggle between mind and the spirit. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். ஒரு செவிடும் ஊமையுமான ஆவி பிடித்த மகனுடைய தந்தை இயேசுவிட்ட வரார். இயேசு கேட்குறாரு, உன் பையனை என்னால் சுகப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்க உதவி செய்யும். என் ஆவியில் நான் விசுவாசிக்கிறேன், ஆனால் என் மனது சொல்லுகிறது, சந்தேகத்தை எழுப்புகிறது. மனதில் அவிசுவாசம், ஆவியில் விசுவாசம். ஆனால் ஆண்டவர் அவன் அறிக்கையிட்டதுனால அந்த அவிசுவாசத்தை நீங்க செய்து அவனுடைய மகனை குணப்படுத்துகிறார். ஆகவே இந்த போராட்டம் இருக்கும். ஐசியா 65:20. அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் தன் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபனென்று எண்ணப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான். 100 வயசுல ஒருத்தன் செத்து போயிட்டான்னு என்ன சொல்லுவாங்க? இப்போ என்ன சொன்ன? அவர் செத்து போயிட்டாருங்க, 100 வயசு, பரவாயில்ல, நல்லா வாழ்ந்து செத்து போயிட்டார், நல்ல சாவு சொல்லுவாங்களா? மாட்டாங்க. 100 வயசு செத்தவங்க. ஆனால் 1000 வருட அரசாட்சியில் என்ன சொல்லுவாங்க? 100 வயசில் செத்தவங்கன்னா லாங்குவேஜை மாறிடும். அந்த வீட்டில் ஒரு பிள்ளை செத்து போச்சு, அந்த பிள்ளைக்கு என்ன வயசு? 100 வயசு அப்படின்னு. இது ஏன் இப்படி சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீ இப்பொழுது சுவாசிக்கிற காற்று தூய்மை கேடு அடைந்த காற்று. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு தடவை வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணேன், டஸ்ட் பண்ணேன். அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து நைட்டில் பயங்கர ஆஸ்துமா வந்துடுச்சு, வீசிங் வந்துடுச்சு. வீசிங் சாதாரண வீசிங்கில் மூச்சே விட முடியல. ஒரு இன்க்ளைன் சேரில் தலையானம் போட்டு சாஞ்சி படுத்து தூங்காமல் இருந்தேன். ஈஸுன்னு சத்தம் இழுத்து இருந்து டாக்டர் ஃபோன் பண்ணேன். அவர் சொன்னார், ஆஸ்தலின் பப்ஸ் வாங்கி அடிச்சுக்கோ அப்படின்னார். உடனே நைட்டில் ஆஸ்தலின் பப்ஸ் வாங்கிட்டு வந்து அடித்தேன். 1/2 மணி நேரம் வீசிங் இல்லை, மறுபடியும் வந்துடுச்சு. வீசிங் நிற்கலை. என்ன செய்கிறது? ஐ ஆஸ்க் தி ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து எருசலேமில் ஆட்சி செய்வதனாலே தூய்மை கேடு, அட்மாஸ்பரிக் பொல்யூஷன் வில் பி ஃபில்டர்ட். வாயு மண்டல தூய்மை கேடு இருக்காது. அந்த ஏரை உனக்கு தரேன், நீ அதை சுவாசி 5 நிமிஷம்னார். வாட் ஹேப்பன்? எ பபுள் ஆஃப் millennial air came. I was breathing. 5 minutes asthma went. I don't know where it went. Hebrews 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்க இருக்காரு? இருதயத்தில் இருக்காரு. அவர் நேற்றும் இன்றும் மாறாதவராயிருக்கிறார். சரி, எங்கேயாவது 4 காஸ்பல்ல இயேசு கிறிஸ்து வைரல் ஃபீவர் வந்ததினால் பேதுருவினிடத்தில் போய், நான் 1 வாரம் ஊழியத்திற்கு வரவில்லை, நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்னாரா? சொல்லர். அவர் தினந்தோறும் அற்புதங்களை செய்தார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்றால் பைபிளில் படித்த இயேசு கிறிஸ்து எப்படி தினந்தோறும் அற்புதம் செய்தார். அப்போ நமக்குள்ளே வந்திருக்காரு. எப்போ வந்தார்? எனக்கு 1956 ஜனவரி 1 வந்தார். எனக்குள்ளே வந்த இயேசு கிறிஸ்து ஈஸ்டர் ஒன்று போட்டு ஒரு ரூமில் ஏசி போட்டு கொடுத்துறேன், நான் பாட்டில் படுத்து தூங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நான் என்ன செய்யணும்? வேதத்தில் செய்த அற்புதங்களை அவர் செய்ய வேண்டும். அவர் சும்மா இருக்க மாட்டார். அதுக்கப்புறம் சொல்கிறார், மக்கள் புரியலை, நான் முடிந்ததுன்னு சொன்னதை புரியலை. அவங்க வந்து என்கிட்ட ஆண்டவரே சோமாக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆண்டவரே பொருளாதார ஆசீர்வாதத்தை தாங்கன்னு சொல்கிறார். இயேசு கிறிஸ்து ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 19 verse 30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி
தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்ததுன்னா என்ன அர்த்தம்னா, நீ பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் அல்லது சாகாமல் பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் உனக்கு ஏற்படும் எல்லா தேவைகளையும் சந்தித்து முடிந்தது. அதனால் உனக்கு நோய் வர்றதுக்கு முந்தையே ஹீலிங் தயார் பண்ணி வச்சுருக்கேன். எங்கே? சிலுவைங்கிற ஃப்ரிட்ஜில். சிலுவை ஃப்ரிட்ஜு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ். அது நம்ம எல்லாருக்கும் சொந்தம். இட் இஸ் ஸோ பிக். அதில் என்ன இருக்குது? ஒரு தட்டில் தெய்வீக சுகம், ஒரு தட்டில் பொருளாதார ஆசீர்வாதம், ஒரு தட்டில் ப்ரொமோஷன், எல்லாம் இருக்கு. எல்லாம் சமைச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கும்போது, மாலினி கொஞ்சம் சாப்பாடு வேணும், பசிக்குது, ஏதாவது பண்ணு அப்படின்னா, போங்க கதவை திறந்து ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து எடுத்துங்கன்னு சொல்லுவேன். எடுக்காமல் இல்லை ஏதாவது செய்து கொடுன்னா, நான் செய்து வச்சுருக்கும்போது ஏன் மறுபடியும் செய்யணும் சொல்லுவாங்களா மாட்டாங்க? அது மாதிரி முடிந்ததுக்கு என்ன அர்த்தம்? நீங்கள் இன்னும் எதுவும் வேணும்னு கேட்க தேவையில்லை. நான் ஒன்று சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்குமா? எனக்காக நான் ஆண்டவரிடத்தில் எதுவும் கேட்டதே இல்லை. ஏன் கேட்டதில்லை? அவர் எல்லாத்தையும் செய்து வச்சுருக்காரு. அதை நான் பார்க்குறேன். நான் ஜெபம் பண்ணுறது பெரிய ஜெபமா சின்ன ஜெபமா? சின்ன ஜெபம். ஆண்டவர் சொன்னார் இது பெரிய ஜெபம்னு. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 4 எடுத்து வாசித்து பாரு. ஏரோதின் வேலைக்காரனின் மகன் சுகவீனமாக இருக்கான், சாக கிடக்கிறான். அப்போ ஜீசஸ் என்ன சொல்கிறார்? போ, உன் மகன் சோகமாக இருக்கான். ஜெபம் பண்ணாரா? அவர் என்ன சொல்கிறார்? போ, உன் மகன் சோகமாக இருக்கான். அதனால் இனி பாஸ்டர் லிவர் கேன்சர் இருக்குதுன்னு சொன்னால் நீ என்ன ஜெபிக்கணும்? நீங்கள் சோமாயிட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறேன்? ஆண்டவரை கல்வாரி சிலுவையில் சம்பாதித்த தெய்வீக சோம் அவர் மேல் வந்து அந்த லிவர் புதிதாகட்டும்னு பண்ணுறேன். இது பெரிய ஜெபமா அல்லது சோமாயிட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போ அது சின்ன ஜெபமா? இப்போ அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஹீப்ரூஸ் 5:8 ஐ திங்க். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு. அவர் என்ன கீழ்ப்படியாமல் ரொம்ப பயங்கரமான ஆளாக இருந்தார். அப்புறம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, எனக்கு தெரில இது என்னன்னு, அவர்கிட்டே கேட்டேன். 12வது வயசில் நான் வந்து எருசலேம் ஆலயத்துக்கு போனபோது பிதாவின் வேலையாக இருந்தேன். என்னை அப்படியே எங்கள் வளர்ப்பு தந்தை யோசேப்பும் என் தாய் மரியாளும் விட்டுருக்கலாம், போயிட்டான் போட்டு அப்படின்னு விட்டுருக்கலாம். விட்டுருந்தா நான் எத்தனை வருஷம் ஒழிஞ்சிருப்பேன்? 12லேருந்து 33 வரைக்கும் ஒழிஞ்சிருப்பேன். ஆனால் அவங்க வந்து என்னை பிடிச்சாங்க. வீட்டுக்கு வா அவனை கூப்பிட்டான். நான் வீட்டுக்கு வந்தேன். எனக்கு இப்போ ஸ்ட்ரகிள். பிதாவின் வேலை நிமித்தமாய் நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னவன் வர முடியாதுன்னு சொன்னால் அப்பாவுக்கு கீழ்ப்படியலை. உடனே சரி வரேன் அப்படி பண்ணிட்டேன். அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார்னா யார் சொன்னதுக்கு கீழ்ப்படியணும், யார் சொன்னதுக்கு கீழ்ப்படியக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை இயற்கையாய் எதுவுமே இல்லை. தனக்கென்று அவர் ஒன்றுமே செய்யவில்லை. ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 152 தடவை, when you carefully read the Old Testament, the mention of Jesus in an indirect form. யோசுவாவுக்கு முன்னால் ஒரு ஏஞ்சல் வந்தான், தட் வாஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆபிரகாமுக்கு முன்னால் 3 பேர் வந்தாங்க, அதில் ஒருத்தர் ஜீசஸ் கிரைஸ்ட். 152 times Jesus is mentioned in the Old Testament. பழைய ஏற்பாட்டில் 152 தடவை இயேசு கிறிஸ்து அங்கே பெயர் சொல்லப்பட்டிருக்கிறார், அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Prophecy and miracles, 2/3. ஆகவே this book is a textbook of supernatural. and இதை படிக்கணும். ZFT is a church where angels are there, where the Holy Spirit is there. Pastor, I am heart patient. 10 பேர்கிட்ட ஹார்ட் பேஷண்ட் சொன்னால் நீ யார்? உன் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்யும்
பலவான்கள், தேவதூதல். அதனால் நம்ம சொன்னதை அப்படியே செய்திருவாங்க. நல்லதே சொல்லுங்கள், வேண்டியதே சொல்லுங்கள். விசுவாசிகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பிரதான கட்டளை பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவது. பரலோகத்தில் சித்தம் எப்படி செய்யப்படும்? பரலோகத்தில் எத்தனை டிபி பேஷண்ட், எத்தனை கேன்சர் பேஷண்ட், இதான் ஹெவன் வைங்களேன். ஒரு கேன்சர் பேஷண்ட், லிவர் கேன்சர், செஸ்ட் கேன்சர், பிரஸ்ட் கேன்சர் எல்லாம் உள்ளவன் ஒரு மகள் இங்கே காலை வச்சா என்ன ஆகும்? எல்லா நோயும் பறந்து போயிடும். அதே மாதிரி ஆண்டவர் எல்லா சுகத்தையும் பரலோகத்தில் கொடுத்திருக்கிறார். Praise the Lord. ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.